ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான தக்காளி சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெலாம் ஒரு அல்டிமேட் காம்பினேஷன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இதோடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பெரிய பூண்டாக இருக்கிறதுனால 3 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 5 சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு நம்ம 1 பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாவும் சேர்க்க போகிறோம். நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு நம்ம 2 மிளகாவும் சேர்த்து செய்கிறப்போ ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அதனால தான் இதையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வரணும், அந்த மாதிரி வதக்கி விடுங்க. இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இந்த சட்னி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதே இது ரெண்டும் தான், கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ இதை ஆடினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் இந்த சட்னி டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு பேசிக் தாளிப்பு தான். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். நல்ல காரசாரமாக சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைன்னு ரெண்டுத்துக்குமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.